ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் சேனலில் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி போல, ஒரு சின்ன பபிள் மாதிரி தான். அதுக்குள்ளே நாம் என்ன சாதிக்கிறோம் அப்படிங்கிறதான் இறை லீலை. இறைவன் நமக்கு கொடுத்த வரமாக எடுத்துக்கலாம். எப்படி வேணால் அதை உபயோகப்படுத்திக்கலாம். சரி, இன்றைய தகவல் அக்ஷய திருதியை பார்க்கலாங்க. ஒவ்வொரு வருடமும் வருகிற சித்திரை மாதம் வளர்பிறை, அதாவது அமாவாசை கழித்து வருகிற சுக்லபக்ஷ திருதியை திதியை தான் நாம் அக்ஷய திருதியை அப்படின்னு போற்றுகிறோம். இதை பற்றிய விரிவான தகவல்கள்லாம் நம்மளுடைய புராணங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. நாளும் கோளும் அறிந்து செய்வதை நல்லோர் செய்ய மாட்டார்கள் அப்படின்ற ஒரு பழமொழியும் உண்டு. அந்த வகையில் இந்த மாதிரியான நாட்களை எல்லாம் நாம் தேர்ந்தெடுத்து அதற்குண்டான விஷயங்களை செய்தால் நாம் கட்டாயம் நல்ல பலன்களை பெறலாம். அப்படி என்ன இந்த அக்ஷய திருதியைக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசங்கரர் அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி தங்க நெல்லி மழையை பொழியச் செய்த நாள், நமக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் கிடைத்த நாள், பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் பெற்ற நாள், குபேர பகவான் தாம் இழந்த செல்வங்களை மறுபடியும் பெற்ற ஒரு அற்புதமான நாள், கங்கா தேவி பூமிக்கு வந்த நாள், லக்ஷ்மி தேவி திருமாலின் திருமார்பில் குடிகொண்ட நாள். அதனால தான் அவருக்கு பெயர் ஸ்ரீனிவாசா. நிவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநிவாசம் அப்படின்னா ஸ்ரீ இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற பொருள். விநாயக பெருமான் வியாசர் சொன்னதை ஒரு மகாபாரத இதிகாசமாக எழுதிய நாளும் இன்றைய நாள் தான். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். சரி, நாம் இந்த நாளில் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி செய்தால் நமக்கு சாதகமாக இருக்கும், நாம் என்ன சாதிக்கலாம், அப்படி கொஞ்சம் பார்க்கலாங்க. முதன்மையான விஷயம், தங்கம் வெள்ளி இந்த மாதிரி நாணயங்கள், தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் இதெல்லாம் வாங்கிறது ரொம்ப சிறப்பு. அது பன்மடங்காக பெருகும் அப்படிங்கிற விஷயம் இப்போ கொஞ்ச காலமாக தான் இதெல்லாம் அதிகமாக இருந்தது. அதற்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தான தர்மங்கள், பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள், தர்ப்பணங்கள், படையல்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அன்றைக்கி நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் அது பன்மடங்காக பெருகக்கூடிய ஒரு விஷயமாக நேரமாக இருக்கிறதுனால தான் அதற்கு அக்ஷயம் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்குறாங்க. பல்கி பெறுகிறது, அதற்குத்தான் அக்ஷயம் என்று பெயர். நீங்கள் என்ன செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும் பன்மடங்காகும், தப்பு செஞ்சாலும் அப்படித்தான். அதனால் நாம் மங்கள பொருட்களை தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. சரிம்மா, எங்களுக்கு என்ன தங்கம் வெள்ளி வாங்கினா தான் தங்கம் சேருமா, அப்படித்தான் செய்யணுமா, அவ்வளோ வசதி இல்லையே என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், 2 விரலி மஞ்சள் வாங்கலாங்க. மஞ்சளுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. 2 விரலி மஞ்சள். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அமைகிறது உங்களுக்கு குபேர சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய நாள் என்று நமக்கு ஒரு குறிப்பு சொல்கிறது. இந்த நாளும் கோளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒரு நட்சத்திரம், ஒரு திதி, ஒரு யோகம் இதெல்லாம் கலந்து வர்றது ஒரு பெரிய விஷயமாக பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் இது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வர்றதுனால குபேர சம்பத்துக்கள் நிறைய, மகாலட்சுமி பூஜைகளும் இனிப்பான விஷயங்களையும் அன்னைக்கு நாம் செய்யணும். சரி, என்ன செய்யலாம்? முதல்ல நாம் என்ன வாங்கலாம்? தங்க வெள்ளி வாங்குறவங்க வாங்குங்க, முடியாதவங்க 2 விரலி மஞ்சள், வெண்மையான பொருட்கள் வாங்குங்க. உப்பு, சர்க்கரை, கற்கண்டு கட்டாயம். அன்றைக்கி சுக்கிர பகவானுடைய இது இருக்கிறதுனால நாம் மல்லிகைப்பூ வாங்கலாம். பால் பாசம் செய்து, பாயாசம் செய்து மகாலட்சுமி பூஜை அன்னைக்கு செய்யலாம். பால் பாயாசம் செய்ய முடியலை அப்படின்னா நல்லா அழகாக ஒரு பசும்பாலை சுண்டை காய்ச்சி, ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு, ஒரு குங்குமப்பூ போட்டு, உங்களால் என்ன முடியுமோ கொஞ்சம் சர்க்கரையோ இல்லை கற்கண்டோ போட்டு செய்யலாம். இல்லைன்னா வெண்மையான கற்கண்டு சாதம் நல்லா நெய்யெல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாகவும் செய்யலாம். இல்லைன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ஷீராலம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பலகாரம் உண்டு, பால்லையே செய்கிறது. அது பெருமாளுக்கு நிவேதனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நெய்வேத்தியங்களில் க்ஷீராலம் முதன்மையாக
எளிமையானது. காஞ்சி வரதராஜ பெருமாள் ரொம்ப எப்படி காஞ்சிபுர இட்லி ஃபேமஸோ, இந்த க்ஷீராளமும் அவ்வளவு ஃபேமஸ் உங்களுக்கு. அதையும் நீங்கள் அன்னைக்கு செய்யலாம். சரி, நாங்கள் ரொம்ப எளிமையாக செய்கிறோங்க, எங்களுக்கு அவ்வளோலாம் வசதி இல்லை. சரி, காலையில் நீராடி நீர் பூசி உங்களுடைய குல வழக்கப்படி ஆடை உடுத்தி, ஒற்றை ஆடையாக எப்போவுமே இருக்கக்கூடாது. வாசலில் சாணமோ மஞ்சள் தண்ணியோ தெளித்து மாக்கோலம் போடணும். அன்றைக்கி அரிசி மாக்கோலம் போட்டு கொஞ்சம் காவிடுறது ரொம்ப சிறப்பு. மாவிலை தோரணம் அதெல்லாம் உங்களுக்கு அலங்காரம் உங்கள் இஷ்டம். உங்கள் பூஜை ரூமோ பூஜை அறையோ இல்லை அந்த ஷெல்ஃபோ எங்கே அந்த இடத்த நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு விளக்கு ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு குத்து விளக்கோ என்னவோ அது உங்களுடைய சாய்ஸ். 2 தீபம் போடுங்க. அன்னைக்கு நெய் தீபம் போடுறது கூடுதல் சிறப்பு. இல்லைன்னா நல்ல நெய் தீபம் போட்டுக்கலாம். ரெட்டையாக தீபம் போடுங்க. அதில் தாமரை தண்டு திரின்னு ஒன்று கிடைக்கும். அது கிடச்சிதுன்னா அன்னைக்கு போடுங்க. இல்லைன்னா சாதாரண பஞ்சு திரி போகிறோம். இந்த நைலான் மிக்ஸ் திரிகள்லாம் வருது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க, உபயோகப்படுத்தாதீங்க. ஒரு வெற்றிலை பாக்கு, ஒரு 2 வாழைப்பழம் வைத்து தேங்காய் வச்சு மங்கள பொருட்கள் வைங்க. உப்பு, சர்க்கரை, பால், மல்லிகைப்பூ அன்றைக்கி ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, அன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு உண்டான நாள். மகாலட்சுமி ஸ்லோகம் தெரியாது, பூஜை செய்ய தெரியாதுன்றவங்க சாதாரண குத்து விளக்கையே நீங்கள் மகாலட்சுமியாக பாவித்து அர்ச்சனை செய்யலாம். அப்படி தமிழ்லேயே ஸ்லோகங்கள் இருக்குது, மகாலட்சுமி போற்றிகள் சொல்லலாம். எதுவும் தெரியலன்னா மகாலட்சுமியே போற்றியோ ஏதோ ஒன்று உங்கள் மனசில் உங்கள் மகாலட்சுமி படத்துக்கு ஒரு மல்லிகைப்பூவை கட்டி சாத்தி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். கட்டாயம் ஒரு வெண்மையான ஸ்வீட், ஒரு வெள்ளை கேசரியோ இல்லைன்னா ஒரு கற்கண்டு சாதமோ, கண்டிப்பாக பால் பாயாசமோ அவல் பாயாசம், இது 2 செய்கிறது ரொம்ப சிறப்பு. நமக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் அன்றைக்கி கிடைச்சிது இல்லைங்களா, அதனால் அந்த கனகதாரா ஸ்தோத்திரமும் நீங்கள் படிக்கலாம். தங்கம் வாங்கலை, நாங்கள் என்ன பண்ணுறது? பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கலாம் அப்படின்னு ஒரு சொல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் மஞ்சள் நிற மலர்களை நாம் வாங்கி இப்போல்லாம் வீட்டில் தண்ணியில் போடுறாங்க இல்லையா, வாசலுக்கு நேராக அதை மாதிரி போட்டு வைக்கலாம். இல்லை பூஜை ரூமில் நமக்கு என்றைக்குமே தண்ணிக்கு பஞ்சம் வரக்கூடாதுன்னு ஒரு சொம்பில் தண்ணி வைப்போம் இல்லைங்களா, அந்த சொம்பில் கூட நீங்கள் இந்த பூவை போடலாம். மஞ்சள் நிற பூக்கள், அதிலும் குறிப்பாக ஆவாரம் பூன்னு ஒன்று கிடைக்கும். இப்போல்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நிறைய இடத்துல சேல்ஸ் பண்ணுறாங்க. கிடைக்கிறவங்க ஆவாரம் பூ வைங்க. இல்லைன்னா மஞ்சள் நிற மலர்களை வைத்தால் நாம் தங்க வாங்கி வைக்கிறதுக்கு சமமான பலன்கள் கிடைக்கும்னு குறிப்புகள் சொல்லியிருக்கு. அப்படியும் வச்சுக்கலாம். உங்கள் கையிலேயே இல்லாட்டினாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாணயத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தாமரை போல் இருக்கும். உங்களுக்கு நிறைய கடைகள்லாம் இப்போது கிடைக்கிது. அந்த மாதிரி வாங்கியும் அம்பாளுக்கு நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கலாம். கட்டாயம் நீங்கள் வாங்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், உப்பு, சர்க்கரை, பச்சை அரிசி, இதை மட்டும் அன்றைக்கி கட்டாயம் வாங்கிக்கோங்க. இதை வாங்கினீங்கனாலே நிறைய அக்ஷயமாக எல்லாம் பெருகும். அக்ஷயம்னாலே அந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு அன்றைக்கி நல்ல சிறப்பான பலன்கள் உண்டு. இந்த வகையில் நீங்கள் எளிமையாக மகாலட்சுமி பூஜை செய்யலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலில் போயிட்டு நிறைய நீர், மோர், பானகம் இந்த அக்னி வெயிலில் தானங்களும் செய்யலாம். ஒன்று செஞ்சால் பல மடங்காக பெருகும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உண்டு. கட்டாயம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவச்சொற்கள் பேசக்கூடாது. குழந்தைகளை ஒரு மாதிரி திட்டுறது, இல்லை சாதாரணமாகவே சில பேர் கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்துவாங்க. அன்னைக்கு அதை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னால் அம்பாள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருப்பாள் அன்னைக்கு. அதே மாதிரி கடன் வாங்கக்கூடாது. ஒரு தூய்மையான நல்ல ஆடைகளை அணிய வேண்டும். இந்த மாதிரி இறை நாமங்கள் வீட்டில் ஒலிக்க செய்யலாம். கேசட் போட்டு கூட செய்யலாம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் நமக்கு பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கலாங்கிற மாதிரி பூக்களை கூட நாம் வாங்கி எளிமையான விரலி மஞ்சள், பச்சரிசி, அந்த மாதிரி சர்க்கரை, கற்கண்டு, பால் மாதிரி வெண்மையான பொருட்கள் வச்சு வெண்மையான பொருட்கள் ஒரு கேசரியோ ஒரு அவல் பாயாசமோ ஏதோ செய்து சுவாமிக்கு வச்சுட்டு நமக்கு தெரிந்த இறைநாமங்களை சொல்லலாம். முடிகிறவங்க தாராளமாக கோயிலுக்கு போயிட்டு அன்னதானங்கள் செய்யலாம். அதே போல் நிறைய நீர், மோர், பானகம், ஏன்னா இந்த அக்னி வெயிலில் உங்களுக்கு அதெல்லாம் சிறப்பான பலன்களை தரும். இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் தேவியின் பரிபூர்ண அருள் பெற வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.